எண்ணெய் சூடானதும் வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கணும். காளான் குழம்பு சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இதுக்கு வத்தப்பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் குழம்பு மசாலா இந்த மூணுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். அப்புறம் மட்டன் மசாலா கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் வேணும்னா இந்த மாதிரிலாம் சேர்த்தா நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இந்த மசாலா, இந்த அரைச்சி வச்ச மசாலாவை நாங்கள் இதுக்குள்ள சேர்த்துக்கிறோம். இதில் என்னென்ன சேர்த்து அரைச்சிருக்கோங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து செய்யுங்க. சூப்பராக இருக்குங்க. சிக்கன் குழம்பு கூட தோற்று போயிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம காளான் ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி சேர்த்து இதை நல்லா கழுவி ஊற்றிக்கலாம். இந்த மசாலா வந்து நல்லா வதக்கி அரைச்சி சேர்த்துக்கணும். அதில் தான் இந்த குழம்புக்கான டேஸ்டே இருக்குது. அதை நான் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறேன், நீங்கள் அதை பார்த்து சொல்லுங்கள். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காளான் குழம்பு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ குக்கர் விசில் போட்டுக்கலாம். 3 விசில் ஆனதும்